தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு பாருங்க. ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணியோட இது பண்ணி தேர்தல் போட்டியிடுறதுக்கு அவர் கரெக்ட் சாய்ஸான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கேள்விப்படுறது என்னன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம் தமிழ்நாடு. எத்தனை அவர் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாம் சொன்னாரோ அதை டெல்லி மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா அவர் பண்ண முடியல. கேடருக்குள்ள என்னன்னா கூட்டணி தேவைன்னு வரும். கூட்டணி இல்லாம நமக்கு ஏன்னா இப்ப ஆல்ரெடி பாராளுமன்ற தேர்தல் பின்பாக்கும் பொழுது கூட்டணி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. குறிப்பிட்ட சொல்ல போனா எடப்பாடி அண்ணாமலைக்கு இருந்த ஒரு பர்சனல் ஈகோ இஷ்யூஸ்னால அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் உள்ளூர் அரசியல்னு இல்ல தேசிய அரசியலாக இருந்தாலும் அக்கு வேறு ஆணி வேறாக தன்னுடைய கருத்தை நிதானமாக ரொம்ப பின் பாயிண்டா சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு சேகர் ஐயர் சார் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல 2026 கூட்டணியை நோக்கி எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்க டெல்லி, இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில மிக முக்கிய நகர்வு ஏற்பட காத்திருக்கு. எலெக்ஷன் வருது. ஏஏபி ஒரு புறம், தற்போது ஆளும் கட்சியாக இருக்கும் ஏஏபி ஒரு புறம், மற்றொரு புறம் மத்தியில் ஆளும் பாஜக. அங்க ஒரு டஃப் 2 பேருக்குமே இருக்கு. அதை தாண்டி காங்கிரஸ் பிக்சர்ல இருக்கா இல்லையானே தெரியல. பட் ஸ்டில் யாருக்கு அதிகமான ஒரு மைலேஜ் இருக்கு சார் டெல்லி எலெக்ஷன்ல? இல்ல, அதாவது நிலைமை இன்றைய தேதி நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு டயத்துல, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி இங்க டெல்லியில ஆப்பும்பாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 2013 அதுக்கு பிறகு 15, 20, 24 3 தேர்தல் முதல்ல இதுல 2013ல மெஜாரிட்டி கிடைக்கல, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 15ல அமோக வெற்றி, 67 சீட்ல ஜெயிச்சாங்க. 70ல 15ல 20ல பாத்தீங்கன்னா 62 சீட்டு. ஆனா பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது நம்பர் குறைஞ்சது. இந்த தடவை பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒன்னா வேற போட்டியிட்டாங்க. அது ஒன்னா போட்டியிட்டு பிஜேபி 7 தொகுதிகளிலும், டெல்லியில் இருக்க 7 தொகுதிகளிலும் பிஜேபி ஜெயிச்சுது. அப்படி பார்க்கும்பொழுது டோட்டலா இந்த தடவை பிஜேபி பாராளுமன்ற தேர்தல 50% மேல அதிகமா வாங்கியிருக்காங்க ஓட்டு. இப்ப என்னன்னா இந்த தரம் முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதாவது 2015ல இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அமோக வெற்றி கொடுத்தாங்க. அதுல நான் நிறைய மாற்றங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பண்ணாரு. அது 2ஆம் தரம் எனக்கு கொடுங்க, இன்னும் நிறைய மாற்றி தரேன்னு சொல்லி திருப்பி பெரிய ஓட்டு வாங்கினார். ஆனா சீட்டு குறைஞ்சது. ஆனா 2020ல இருந்து 24 இப்ப வர 25 வந்துருச்சு. இதுல என்ன பாக்குறோம்னா எத்தனை அவர் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாம் சொன்னாரோ அதை டெல்லி மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா அவர் பண்ண முடியல. 2வது, ஊழலுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தின அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்து தான் ஆம் ஆத்மி பார்ட்டியோட கட்சி தொடக்கம். அந்த மூவ்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கோட அதோட ஒரு ஐரனின்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல, ஒரு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிர்த்து போராடிட்டு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் மேலேயும் அவரோட கூட இருந்த பெரு தலைவர்கள் மீதும் பெரிய குற்றச்சாட்டுகள். அதை தவிர்த்து நான் சாமானியர், ஆம் ஆத்மி, காமன் மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தேர்தல் அவருக்கு என்ன பதில் கொடுக்கறது கஷ்டமா இருக்குதா? நீ சாமானியர் சொன்ன, நீ சாதாரண மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக செயல்பட்டு சொல்லிட்டு என்ன இப்படி கண்ணாபின்னான்னு செலவழிச்சு இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு இந்த சிச்சுவேஷன் எப்படி நீ அடிமையானங்கிற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு ஞானம் இருந்தது. அது டெம்பரரி ஞானம், அது சுடுகாடு வைராகியம் மாதிரி. அதாவது நம்மளோட இழிவுக்கு காரணம் நம்மளோட இனி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு, அதாவது வட இந்தியாவிலும் சரி குறிப்பிட்ட டெல்லியிலும் சரி நம்ம மோசமான நிலைமைக்கு வந்த காரணம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். கேஜ்ரிவாலுக்கு அப்பப்போ நம்ம ஹெல்ப் கொடுத்தோம். 13ல நம்ம தான் சப்போர்ட் பண்ணி உட்காந்து வச்சோம். அதுக்கு பிறகு 24 தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி மேல இருந்த ஒரு வெறியை வச்சுன்னு ஒன்னா சேர்ந்தோம். அந்த ஒன்னா சேர்ந்த லாபம் யாருக்கு? கேஜ்ரிவால். காங்கிரஸ் டவுன் ஆயிடுச்சு. அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த தடவை குறிப்பிட்ட சொல்ல போனா டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள்லாம் கொஞ்சம் தீவிரமா இறங்கி இருக்காங்க. இதுல ராகுல் காந்திக்கு எவ்வளவு இதுல ஈடுபாடு இருக்குங்கிறது அடுத்த கேள்வி. அவரும் நடுவில் ஒண்ணு மீட்டிங் பண்றாரு. ஆனா அவ்வளவு தீவிரமா இதுவரையில் இறங்கல. கேஜ்ரிவாலுக்கு எதிர்த்து கட்சி இறங்கிட்டாங்க. கட்சியில ரொம்ப தீவிரமா பேசுறாங்க. நடுவில் கேஜ்ரிவாலுக்கு எதிர்த்து பேசுற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ராகுல் காந்தி பயம் என்னன்னா நம்ம ரொம்ப தீவிரமா பண்ணோம்னா கேஜ்ரிவால் டேமேஜ் ஆயிடுவார்.
கேஜ்ரிவால் டேமேஜ் ஆகனா பிஜேபி வளர்ந்துரும். பாருங்க, கேஜ்ரிவாலுக்கு கிடைச்ச இதுல ஒரு 4-5% ஓட்டு குறைஞ்சா கூட பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு பூஸ்ட் ஆயிடும். அதே நேரத்துல காங்கிரஸ் நன்னா வந்ததுன்னா அது இட் வில் பி அட் த காஸ்ட் ஆஃப் ஆம் ஆத்மி பார்ட்டி. காங்கிரஸுக்கு 10 சீட் வந்ததுன்னா அது ஆம் ஆத்மி பார்ட்டி அடிக்கும். காரணம், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற சப்போர்ட் பேஸ் இருக்கு பாருங்க. அதுல சிறுபான்மையர், அப்புறம் சில இந்த ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க, இவர் முதல்ல கொடுத்த இது இருக்கு பாருங்க, இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இந்த மாதிரி இலவசத்துல நிறைய பேர் கவர் இருக்காரு. அதை தவிர்த்து இதை தரேன் அதை தரேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு நிறைய. திருப்பி வந்தா நான் இன்னும் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுல கொஞ்சம் அதாவது அட்ராக்ட் ஆனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி ஓட்டு போடுவாங்க. பட் இதுல என்ன சிச்சுவேஷன்னா, காங்கிரஸ் இப்ப எது நம்ம இதுல வச்சுக்கணும்னா, ஒருவேளை நம்பர் குறைஞ்சிச்சு வச்சுக்கோங்க, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 70 தொகுதிகள்ல 35 வரணும், 35க்கு மேல இருக்கணும், 36 வருது வச்சுக்கோங்க, இல்ல 32 வருது. அது ஏதாவது இது இருந்து வச்சுக்கோங்க, ஷார்ட் ஃபால், அது காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன்னு கிளம்பிடும் திருப்பியும். காங்கிரஸ் மீண்டும் கேஜ்ரிவாலை சப்போர்ட் பண்ணி கிளம்பிடும். அதனால்தான் இந்த தடவை பாத்தீங்கன்னா பிஜேபி புதுதில்லி தேர்தல்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. இதுவரை 3 மேனிபெஸ்டோ விட்டாங்க. இனி கடைசி மேனிபெஸ்டோ அமித்ஷாவே போட்டிருக்காரு. என்னெல்லாம் நாங்க பண்ண போறோம் டெல்லிக்கு, நாங்க பிஜேபியோட இது சும்மா இலவசம் சொல்லி நாங்க பெற மாட்டோம். டெல்லியில வேணுங்கிற வளர்ச்சி திட்டங்கள், எப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் தேவை, 10 ஆண்டு காலத்துல ஏன் நடக்கல, கட்சிக்கு பின்னாடி பிரதமர் இருக்கார், மத்திய அரசு பிஜேபி, இந்த டெல்லியிலேயே மத்திய பிஜேபி வந்ததுன்னா டெல்லியோட வளர்ச்சி, இந்த கேஜ்ரிவாலோட ஏமாற்றலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தான் கேம்பெயின். இந்த கேம்பெயின் ரொம்ப சிவியரா போகுது சுபா, ரொம்ப சிவியரா இருக்குது. இந்த சிவியரா இருக்கிறதுனால கேஜ்ரிவாலுக்கு முதல் முறையாக இந்த இருந்த கான்பிடன்ஸ் இல்ல. கட்சிக்குள்ள பாருங்க, பல தலைவர்கள் இவருக்கு எதிர்த்து இருக்காங்க. இவர் என்டையர் தேர்தல தன் பக்கம் பண்ணிட்டாரு. ஆம் ஆத்மி பார்ட்டி பத்தி கூட அவர் பேசுறது இல்ல, தன்னை பத்தியே பேசுறாரு. ஓட்டு போடுங்க, கேஜ்ரிவால் தான் உங்களுக்கு ஃபியூச்சர், கேஜ்ரிவால் தான். அண்ட் அவர் கேம்பெயின் கூட பாத்தீங்கன்னா மீண்டும் கேஜ்ரிவால், கேஜ்ரிவால் தான் ஸ்லோகன் அவங்களுக்கு. தன் பேர் மேலேயும் தன்னோட இமேஜ் மேலேயும் வச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் இமேஜ் அடிபட்டு கிடக்குது. அதுல பெரிய காரணம் என்ன பாருங்க, ஒண்ணு அந்த சாராய பாலிசி கொண்டு வந்தார், எக்ஸைஸ் பாலிசி. அதுல பணம் வாங்கினாரு, அதுல ஜெயிலுக்கு போக முடியாச்சு. சிபிஐ, இடி எல்லாம் அவரை, அவரோட துணை முதல்வரா இருந்த மணிஷ் சிசோடியாவை பல பேரை இது பண்ணாங்க. ஜெயில இருந்து பெயில்ல தான் வந்தாரு, இப்போ ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. ஜாமீன்ல கண்டிஷன் என்ன கண்டிஷன், அவர் முதல்வர் அலுவலகத்துக்கு போக முடியாது, முதல்வரோட கோப்புகளை பார்க்க முடியாது, இந்த மாதிரி கண்டிஷன், சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்ள கூடாது. அவர் ஜெயிச்சு வந்தா கூட திருப்பி முதல்வர் ஆக முடியுமான கேள்விக்குறி வரும். ஏன்னா அந்த கண்டிஷன்லாம் இருக்கு, பெயில் கண்டிஷன்ஸ் இருக்கு. அல்ல அது சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை கேன்சல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கஷ்டமான டைம் இது. கேஜ்ரிவாலுக்கு இது ஒரு கஷ்டமான டைம். ஏன்னா இந்த தேர்தல் அவரால் டெல்லி திருப்பி மீட்டிங்க முள்ள வச்சுக்கோங்க. இஃப் cannot recapture டெல்லி, ஆம் ஆத்மி பார்ட்டியோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சு அது பஞ்சாப்லயும் எதிரொலிக்கும். அதனால பாருங்க, பஞ்சாப்ல இருந்து கூட, பஞ்சாப்ல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் இங்க கேம்பெயின் பண்றாங்க. அதாவது ஒரு டூ ஆர் டை பேட்டில் கேஜ்ரிவால் ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல பிஜேபிக்கு என்னன்னா இது ஒரு சரியான டைம். ஏன்னா இவ்வளவு பேர் கெட்ட பிறகு மீண்டும் கேஜ்ரிவாலை தடுக்கிறது வரக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய இதுவா இருக்கணும். இப்ப டெல்லியில பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, டெல்லியில பாருங்க 2 வருஷம் முன்னாடி முனிசிபல் எலெக்ஷன் நடந்தது, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, மகாநகரத்தோட உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தல் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சு வந்தாங்க, பிஜேபி ஆட்சியில இருந்து வந்துட்டாங்க. அது வந்த பிறகு என்ன பாக்குறாங்க, பெரிய மாற்றம் இல்ல டெல்லியில. குழிப்பள்ளங்கள்லாம் அப்படியேதான் இருக்குது. குடிநீர் இலவசம் சொல்றாங்க, ஆனா குடிக்கிற மாதிரி தண்ணி இல்ல, தண்ணி வரல. தண்ணி வருது, ஒரே இதுவா வருது, தூய்மையே இல்ல இதுல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த தேர்தல் கேஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய டெஸ்ட். அதனால அவருக்கு நம்பர் கட்டாயம் குறையும். ஆனா இருந்தும் அவர் எப்படியாவது கடைசியில எப்படியா பிடிச்சு கிடிச்சு ஒரு ஹாஃப் வே மார்க் தாண்டிட்டு வரான்னு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா போப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு உத்தரப்பிரதேசோட யோகி ஆதித்யநாத்தே வந்துட்டாரு கேம்பெயினுக்கு. அதுல அவர்கிட்ட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு திரிவேணி சங்கம்ல எத்தனை லட்சம் பேர் அங்க போய் ஸ்நானம் செய்யறா பாருங்க. அவர்கிட்ட தான் கேட்டார், நீ யமுனாவை தூய்மை பண்ணுவேன்னு சொல்லி பல கோடி செலவழிச்சீங்க, இன்னைக்கு யமுனால நீங்க உங்களால ஸ்நானம் பண்ண முடியுமா? அந்த பிஜேபி டெல்லி தலைவர்
அவர் சச்சிதேவ வந்து இறங்கி காமிச்சார், நான் குளிச்சு காமிக்கிறேன் நீ வா. அவர் உள்ள தண்ணியில முக்கின அப்புறம் ஒரே அரிக்க ஆரம்பிச்சு. இவ்வளவு மோசமா இருக்கு யமுனா தண்ணி டெல்லியில. ஓகே சார். சார் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து பிஜேபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு, எடுக்கலாம், இந்த இடத்துல முயற்சி செய்யலைன்னா வேற எப்போ அப்படிங்கிற மாதிரியான உங்க கொஸ்டினையும் உங்களால புரிஞ்சு கொள்ள முடிகிறது சார். சார் தொடர்ந்து வந்து பார்ட்டி விட்ட டிஃபரன்ஸ்னு சொல்லி கொண்டிருக்கோம். பிஜேபி வந்து இப்ப நட்டாஜி அவர்களுக்கு பதிலாக வேற யார முன்மொழிவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்க சைட்ல இருந்து? அஸ் அ சேம் திங் எல்லா இடத்துலயுமே ஒரு பார்ட்டி பிரசிடென்ட்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழகத்துல தமிழக பாஜக தலைவரின் மாற்றத்திற்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா சார் உங்களுக்கு தெரிந்த அளவு? நீங்க இப்ப என்னன்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேர்தல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே சார். ஜனவரி கடைசிக்குள்ள முடிவு முடிவு பண்ணணும்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அது மார்ச் வரையும் போயிடுச்சு. ஓகே. அதுல தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்கள்ல இன்னும் அந்த ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஓகே சார். தமிழ்நாட பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2026ல சட்டசபை தேர்தல் வருது. இந்த சட்டசபை தேர்தல் வரதுனால இப்ப என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த கூட்டணி பத்தி தான் இப்போ ஒரு மெயின் கொஸ்டின் வருது. பிஜேபி இந்த தரம் சட்டசபை தேர்தல்ல ஏதாவது ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிற முடிவு மேல் இடத்துல எடுத்திருக்கு. ஓகே. எங்க போய் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம். பாராளுமன்ற தேர்தல்ல ரொம்ப தீவிரமா போட்டியிட்டோம். ஓட்டு ஏறிச்சு. ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய இது கிடைக்கல. கிடைக்கல, சீட் அது கிடைக்கல. இந்த தடவை பாருங்க ஒரு ஒரு கூட்டணிக்கு தான் அதாவது பிஜேபி மேலிடம் அந்த மாதிரி யோசிக்கிறது. ஓகே. அப்படி யோசிக்கும் பொழுது அண்ணாமலைக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கிறது? அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங் லீடர். எஸ். அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி லீடர். ம். வெரி எஃபிஷியன்ட் லீடர். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு பாருங்க. ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணியோட இது பண்ணி தேர்தல் போட்டியிடுறதுக்கு அவர் கரெக்ட் சாய்ஸான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. அதனால எனக்கு கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம் தமிழ்நாடு. அதே நேரத்துல அண்ணாமலைக்கு வேற ஏதாவது ஒரு ரோல் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுல அவர் இருப்பார் அவரு. பட் ஹி மே பி கிவன் சம் சென்ட்ரல் சார்ஜ். மத்திய அரசுல அமைச்சராகலாம், இல்ல மத்தியில வேற ஏதாவது பொறுப்பு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடும் சொல்லப்படுறது. பட் அவருக்கு சொந்த விருப்பம் என்னன்னா கண்டினியூ பண்ணணும்னு. ஆமா, பட் தமிழ்நாட்டுல. அவருக்கு கண்டினியூ பண்ணணும்னா ஏன்னா அவர் தமிழ்நாட விட்டு இப்போ ஏன்னா அவர் பார்க்குறாரு தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமா டைம், சார். எனர்ஜி எல்லாம். பட் அதே நேரத்துல இப்போ இந்த அலையன்ஸ் இது என்ன பண்றது? ஏன்னா ஒரு பெரிய கூட்டணிக்கு ஏன்னா இப்ப அவரே கூட்டணிக்கு தயார் சொல்லியிருக்காரு. ஆமா. கூட்டணிக்கு தயாரு, டிஎம்கே ஆட்சியை ஒரு முடிச்சு கட்டணுங்கிறது அவரோட இதுவும் அதேதான். பட் அதே ஓகே. நேரத்துல இப்போ அலையன்ஸ் வரணும்னா பிஜேபி அதிமுகக்குள்ள வரணும். ஆமா. இது நடுவுல நாகேந்திரன் 2 நாள் முன்னாடி என்ன சொன்னாரு? கூட்டணி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நாங்களே டைரக்ட்டா பேசிக்கலாம். ஆமா, எடப்பாடி நயினார் நாகேந்திரன் சார். நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. நம்மளே டைரக்ட்டா பேசி முடிச்சுக்கலான்னு. ஆமா. இது மொத்தத்துல என்னன்னா, டெல்லி அளவுல இது பேசப்பட்டிருக்கு. பட் எனக்கு தோணுது டெல்லி எலக்ஷன் முடிந்த பிறகு இது மேல தான் ஏன்னா இந்த நேரத்துல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் புது டெல்லி எலக்ஷன் மேல இருக்குது. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுல இதுதான் இருக்கும். ஏன்னா ஓகே. தமிழ்நாட்டுல இப்ப கூட்டணி பல விஷயம் பேசப்படுறது. ஓகே இப்ப சார். ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி, சீமானோட கட்சி இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி அதாவது எதிர்க்கட்சியோட ஓட்ஸ் டிவைட் ஆகக்கூடாது. ஓகே. அந்த நோக்கத்துல பாத்தீங்கன்னா, இதை வைத்துக் கொண்டுதான் பிஜேபி தலைமை ஒரு முடிவு எடுக்கும். ஓகே சார். சார் உங்க யூகத்துப்படியே நான் கொஞ்சம் உங்கள கேட்கிறேன் சார். நீங்க சொன்ன மாரியே ஏதோ ஒரு பொறுப்போ, இல்ல ஒரு கேபினெட் மினிஸ்டர் அந்த மாரியான ஒரு ரேஞ்ச் குடுத்து டெல்லிக்கு மாற்றப்பட்டாலும் கூட அண்ணாமலை சார் அவர்கள், தொடர்ந்து வந்து பிஜேபிங்கிற அந்த ஒரு கட்சி வந்து தமிழகத்துல இவ்ளோ தூரம் நூக் அண்ட் கார்னர் ரீச் ஆயிருக்கு அப்டின்னா, அதற்கு ஒரு மெயின் ரீசன் நீங்க ஆஸ் யூ செட் ரைட்லி செட் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் பெர்சனாலிட்டி லீடர் ஆஃப் அண்ணாமலை லீடர்ஷிப் மட்டும் தான் சார். ஏன்னா வந்து இந்த அளவு எண்மண் எண் மக்கள் யாத்திரையாக இருக்கட்டும், இவர் வந்து ஒவ்வொரு ஊழலையும் பத்திரிகையாளரை வெளிப்படுத்தும் போதுதான் ஆட்சியாளர்கள் அதை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்ததை முதற்கொண்டு நாம் தமிழ்நாட்டுல பார்க்க முடிந்தது. சோ இந்த இவர் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ நீங்க இனிமே கூட்டணிக்காக ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிநேகமான ஒரு தலைமை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒருத்தரை கொண்டு வந்தாலும் கூட இந்த அளவு ஒரு எஃபிஷியன்டா இவ்ளோ ரீச்சா நூக் அண்ட் கார்னர்ஸ்ல ஏன்னா எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் 1 இயர் தான் சார் இருக்கு. ஹார்ட்லி 1 இயர் கூட இல்ல, 1 இயர் அண்ட் 2 மந்த்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. அந்த 1 இயர் அண்ட் 2 மந்த்ஸ்ல இந்த தமிழகத்தின் புதிய தலைவர் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சு மக்களோட அந்த ஓட் பெர்சன்டேஜ் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின அட்லீஸ்ட் அந்த ஓட் பெர்சன்டேஜ் ரீகெயின் பண்ண முடியுமா சார்?
அதாவது பிஜேபியோட அப்ரோச் என்னன்னா, அதாவது சென்ட்ரல் லீடர்ஷிப் பிஜேபி பார்த்தீங்கன்னா, அவங்க தே டோன்ட் லைக் பர்சனாலிட்டி பேஸ்ட். ஓகே. கட்சி இம்பார்ட்டன்ட். ஓகே. கட்சியில பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அதுல அண்ணாமலை ஒரு முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அவருக்கு. ஓகே. அந்த இது பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. பட் அதே நேரத்துல சில சமயம் சில டாக்டிக்கல் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா. ஏன்னா தேர்தல்ங்கிறது ஒரு போர் மாதிரி. போர்ல சில சமயம் நீங்க சில டாக்டிக்கல் ரிட்ரீட் பண்ணலாம், இல்ல டாக்டிக்கல் மூவ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக் இது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது வெற்றி தான் நமக்கு எண்ட். ஏன்னா அல்டிமேட்லி என்னன்னா பிஜேபிக்கு சில இடங்களை ஜெயிக்கணும். இந்த தடவை சட்டசபையில நம்ம உள்ள வரணும். கண்டிப்பா. அந்த இது இன்னும் அதிகமா இது பண்ணணும், நம்ம அதிக சீட்டை ஜெயிக்கணும், ஒரு ஃபேக்டரா காமிக்கணும். இந்த நேரத்துல நம்ம ஓட்டு தனியா நின்று we are not going to prove any point. நம்ம தனியா நின்று நம்ம தொண்டர்கள்லாம் they will be they are கேடருக்குள்ளே என்னன்னா கூட்டணி தேவைன்னு வருது. கூட்டணி இல்லாம நமக்கு ஏன்னா இப்ப ஆல்ரெடி பாராளுமன்ற தேர்தல் பின் பார்க்கும் பொழுது கூட்டணி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, கூட்டணி இருந்தா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10-11 சீட்டா ஜெயிச்சிருக்கோம். இல்ல சில பேர் சொல்றாங்க 15 சீட்டு கூட ஜெயிச்சுக்கலாம் அதிமுக. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ்னால, குறிப்பிட்ட சொல்ல போனா எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு இருந்த ஒரு பர்சனல் லேக் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதாவது பர்சனல் ஈகோ இஷ்யூஸ்னால அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால நான் கேள்விப்படுறது என்னன்னா, பிஜேபியோட தலைவர்கள், அமித்ஷா போல தலைவர்கள் அவர்கள் உள்ள பேசிக் கொள்வது என்ன என்றால், தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை இதுவா வைத்துக்கொண்டு பிஜேபி தமிழ்நாடுக்கு எந்த மாதிரி இது ஒரு தேவை அதுலதான் முடிவு எடுக்கணும். ஓகே சார், நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ நிறைய கவர்ற தேர்தல் இது. அகைன் நீங்க அண்ணாமலையை மாற்றி வேறொருவரை கொண்டு வரும்போது விஜய் வேற களத்துல இருக்காரு. அப்ப யங்ஸ்டர்ஸ் ஓட் டிவைட் ஆகாதா? பாஜகவை நோக்கி குவிந்த ஓட் ஷேர் டிவைட் ஆகாதா? இல்லைங்க, அண்ணாமலை எங்கேயும் போறது இல்ல. அண்ணாமலை இருப்பாரு. He will be very much part of Tamilnadu BJP. He will campaign. எந்த பொறுப்பு கிடைச்சாலும் தமிழ்நாடு அவர்கிட்ட பிரிக்க முடியாது. அவர் தமிழ்நாடு விட்டு எங்கேயும் போறது இல்லை. He will be there. Okay. It is only for party management. Okay, fine sir. Sir, he will remain a star campaigner. ஒரு ஸ்டார் கேம்பெயினரா இருப்பாரு, முன்னாடி இருப்பாரு. அந்த மாதிரி அதாவது அண்ணாமலை மாற்றி வேற ஏதாவது தலைவரை போட்டாங்கன்னா அது only for the purpose of election coordination management. Okay, fine sir. அதனால அவருக்கு என்ன தமிழ்நாடு நிச்சயமா கட்டாயம் கேம்பெயின் பண்ணுவாரு, கட்டாயம் பண்ணுவாரு. இப்ப முழு இது பண்ணுவாரு எல்லாருக்கும். அதுல இதுவே இருக்காது. ஒன்லி ஒரு மேட்டர் ஆஃப் டாக்டிக்ஸ். ஓகே சார். சார், நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு மோடி அவர்கள் அந்த குவாட் சம்பந்தமா ஏதாவது ரீதிங்க் பண்ணிருக்காரா சார்? இல்ல, குவாட் பாருங்க, ட்ரம்ப் அவர் முதல் இது பிரசிடென்சில தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. சைனாவை ஒரு விதமா நம்ம ஒரு இது பண்றதுக்காக, சைனாவை கண்டெயின் பண்றதுக்காக தான் இந்த குவாட் வந்தது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, யுஎஸ் இவங்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி பண்ணி ஒரு கண்டெயின் பண்றதுக்கு. இப்ப பாருங்க, இப்போ அவர் ஆட்சி எடுத்த பிறகு, ட்ரம்ப் மீண்டும் பிரசிடென்ட் ஆன பிறகு முதல் மீட்டிங்ல நம்ம இந்தியன் வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கரும் போய் கலந்துட்டார். கலந்து அதுல குவாட் மீட்டிங் ஆயிடுச்சு. அதுல குவாட் திருப்பி தீவிரமா அதுல இதாயிருக்கு. அதனால குவாட பொறுத்து மட்டும் ஒன்றும் இது இருக்காது. ஆனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு எப்படி போறது, இதுல எது ட்ரம்ப் பாதகமா சாதகமா கேள்வியில இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமா முதல்ல பாத்துருவோம் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். அதாவது ட்ரம்ப் ஜனாதிபதி ஆன பிறகு இந்தியாவுக்கு எதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்? முதல் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். முதல் முறையாக அவர் பிரசிடென்ட் ஆன போது பாத்தீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிளஸ் பாயிண்ட். இரண்டாவது, ரெண்டு நாடுகளுக்கும், ரெண்டு தலைவர்களுக்கும், ட்ரம்ப்புக்கும் சரி மோடிக்கும் சரி கவலை இது என்ன, சைனா கொள்கைகள், சைனாவோட ட்ரேட் பாலிசி. சைனா சில சமயம் இந்த இந்தியன் ஓஷன்ல சரி, நம்ம கிழக்கு ஏசியாவில், தென்கிழக்கு ஏசியால ஒரு த்ரெட் பர்செப்ஷன் இருந்துட்டே இருக்கு சைனா பத்தி. அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் வியூ இருக்கு, சைனாவை கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும். ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த தீவிரவாதிகள் இருக்காள் பாருங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள், ஜியாதி தீவிரவாதிகள், எங்கெல்லாம் இந்த இடதுசாரி தீவிரவாதிகள், இடதுசாரி ராடிக்கல்ஸ்
இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு உள்ள கவலைகளும் சரி, அமெரிக்கா உள்ள கவலைகளுக்கும் ஒண்ணுதான். ட்ரம்ப் இது 3 பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஓகே சார். பட் எங்க மைனஸ் பாயிண்ட் எங்க வருதுன்னா, மைனஸ் பாயிண்ட் தான் நமக்கு கவலை கொடுக்கும். என்னன்னா கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஆல்ரெடி அவர் வந்து இந்தியாவிலேருந்து பல பேர் அங்க போயிட்டே இருக்காங்க, வேலை தேடிட்டு போறாங்க. அந்த மேட்டர்ல விசா மேட்டர்ல அவருக்கு என்னன்னா, அங்க இந்த தடவை அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல என்னன்னா, இங்க இருக்கிற வேலையெல்லாம் வெளியில இருந்து ஆள் வந்துட்டாங்க, எக்கச்சக்கமா இல்லீகல் மைக்ரேஷன் ஆயிடுத்து. அதாவது நார்மலா விசா வாங்கி போனவங்க இருக்காங்க, அதுல சில பேர் கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிட்டிசன்ஷிப்புக்கு, அதெல்லாம் இருக்குது. அதனால முதல் முறை அவர் வந்த உடனே எடுத்த ஒரு பெரிய முடிவு இருக்கு பாருங்க. அமெரிக்கா சட்டம் பிரகாரம் என்ன இருந்ததுன்னா, அமெரிக்கால யார் பிறந்தாலும் சரி, யாருக்கு பிறந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் இந்த குழந்தைகளுக்கு அமெரிக்கன் குடியுரிமை, அமெரிக்கன் இது அதாவது இது கிடைச்சிடும், சிட்டிசன்ஷிப், குடியுரிமை உடனே கிடைச்சிடும். அந்த இதை அவர் மாத்திருக்காரு. இப்ப அது கோர்ட்டுக்கு போய் அது கோர்ட் ஸ்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்துல ஒரு அவசர ஆர்டினன்ஸ் மாதிரி கொண்டு வந்து, எது நம்ம ஆர்டினன்ஸ் சொல்லுவோமோ அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா பல இந்தியர்களுக்கு ஒரு கவலைக்கீடு விஷயம். பாருங்க, சில கேஸ்ல ஹஸ்பண்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சு, வைஃப் இன்னும் வாங்காம இருக்காங்க, ஆனா அந்த ரெசிடென்ட் விசால இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்ததுன்னா அது என்ன ஆகும், அது ஒரு கவலை. இதை தவிர்த்து பாருங்க, பல டிபெண்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. பையனோ பொண்ணோ அமெரிக்கால வேலை செய்யறாங்க, அவங்க தே மே பி ஒன்லி H1B விசா, அவங்க போறதா இருந்தா லாங் டேர்ம் போக முடியாது. இப்ப கையில ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணு ஸ்ட்ரிக்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அங்கேயே தங்கிடக்கூடாது, கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கான்னு அங்க செக் பண்றாங்க. சில பேர் ரிட்டர்ன் டிக்கெட் அப்புறம் வாங்கிக்கலாம்னு அங்க போய் இறங்கிடுவோன்னு போய் இறங்கிறவாளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல சில ரிப்போர்ட் வருது, சில பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு கூட வருது ட்ரம்ப் வந்த. இது ஒரு பிரச்சனை, இது ஒண்ணு பாருங்க. பட் அதே நேரத்துல H1B1 அமெரிக்காவுக்கு தேவையானதுனால்தான் அது வந்தது. அமெரிக்கால பல செக்டர்ல பாத்தீங்கன்னா டேலண்ட் கிடையாது. அந்த டேலண்ட் இந்தியா மாதிரி நாட்டுல இருந்தா அந்த டேலண்ட்டுக்காக அவங்க வந்து வேலையை கொடுக்குறாங்க. வேலையை கொடுத்துட்டு அங்க அமெரிக்கனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தோட கம்மியா தான் கொடுக்குறாங்க. இது ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு ஒரு விதமாக ஒரு காம்படிட்டிவ் ரேட்ல தான் இங்க இருந்து ஹையர் பண்றாங்க. அவர் வந்து எலெக்ஷன்ல இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அங்கே பாருங்க, ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் மத்தியில 2 இது இருக்குது. இலன் மஸ்க் போல தலைவர்கள் யார் அவர் கிட்டக்க இருக்காரோ, அவர்லாம் தொழில் இவர் இல்ல, அவர் பெரிய தொழில் நிபுணர். அவரெல்லாம் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல H1B1 தேவை நமக்கு, நமக்கு அவ்வளவு இன்ஜினியர்ஸோ நம்ம டாப் கிளாஸ் ஸ்பெஷலிஸ்டோ கிடையாது, இந்தியா போல நாட்டுல இருந்து தேவை அப்படிங்கிறாரு. டெக்னிக்கலி ஸ்கில்டு பர்சன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ட்ரம்போட மத்த இவர் இல்ல இல்ல யாருமே வரக்கூடாது, ஏன்னா அமெரிக்கா யாருமே வரக்கூடாதுங்கிற நிலைமையில் இல்ல, அதுக்கு ஆள் தேவை. இது இருக்குதுங்க. ஆனா எல்லாத்தோட பெரிய பிரச்சனை எங்க வருது கேட்டீங்கன்னா, அதாவது இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் போறது அமெரிக்கா. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போகுது. அந்த போற எக்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு போகுதோ அது அவர்களுக்கு என்ன அவ்வளவு இது அமெரிக்கால இருந்து இங்க வருது கிடையாது. அவங்க பிரஷர் என்னன்னா, நீங்க பாருங்க இவ்வளவு சாமான் நீங்க அனுப்புறீங்க, எங்க சாமான் எதுவும் வாங்குறது இல்ல, அது மேல நீங்க இது போட்டு வச்சிருக்கீங்க, வரி போட்டு வச்சிருக்கீங்க, டாரிஃப் போட்டு வச்சிருக்கீங்க, அந்த டாரிஃப் எல்லாம் நான் எடுத்துக்கணும், எங்க சாமான் உள்ளுக்குள்ள வரணும். பட் எந்த மாதிரி சாமான் உள்ள வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க விவசாயிகள் ப்ரொடியூஸ் பண்றது பழ வகைகள், பருப்பு வகைகள், இது வந்து நீங்க அதுக்கு அது கம்ப்ளீட் இந்தியன் மார்க்கெட் கொடுங்க, எங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்க, டைரி ப்ராடக்ட்ஸ், இப்ப ஆப்பிள், ஆரஞ்சு, நம்ம பாதாம், பிஸ்தா, அது இன்னும் வரி குறைங்க. அங்க கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்னன்னா இந்தியா எந்த முடிவு எடுக்க முடியாது, எது நம்ம விவசாயில பாதிக்கும். எல்லா இடத்துலயும் வாஷிங்டன் ஆப்பிள் இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்குது. பட் வாஷிங்டன் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சொல்றாங்க, இல்ல நம்ம இமாச்சல் ஆப்பிள் நல்லா இருக்குது, இமாச்சல் ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிளோட கூட நல்லா இருக்குது, இமாச்சல் ஆப்பிள் தான் நிறைய விற்பனையாரு. இது மக்களோட டேஸ்ட். ஏன்னா கவர்மெண்ட் எந்த அரசுக்குமே ஒரு ப்ராடக்ட் வாங்குன்னு சொல்ல முடியாது. இதை வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரலாங்க. காரணம் என்னன்னா, இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு ட்ரேட், அதாவது எக்கச்சக்கமா, அதாவது இந்தியாவோட இன்னைக்கு
ட்ரேட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா $40 பில்லியன். ஓகே சார். $40 பில்லியன் அது அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இதை குறைக்கணும். ஆனா இதை விட பெரிய ஃபிகர் சைனா. அமெரிக்காவுக்கு முதல் பிரச்சனை சைனா. ஏன்னா சைனா பாருங்க, அவங்க இப்ப பாருங்க இந்த ட்ரேட் டெபிசிட் என்ன இருக்கும் அமெரிக்கா ஃபேஸ் பண்றதோ, அதாவது என்ன ஏற்றுமதி இறக்குமதிக்குள்ள கேப், அந்த கேப் அதிகமா இருக்கிற கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சைனா. 25% சைனா ட்ரேட் டெபிசிட் சைனானால காரணம். இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 4% தான். அமௌண்ட் இஸ் ஸ்மால். இப்ப என்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி வரி போடுவாரு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல? இந்தியால இருந்து போறது என்னன்னா மருந்து போகுது, நம்ம டெக்ஸ்டைல்ஸ் போறது, நம்ம கோயம்புத்தூர் சைட்ல திருப்பூர் சைட்ல நிறைய டெக்ஸ்டைல் போகுது. இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படும்? இது மேல ஏதாவது டாரிஃப் போடுவாரா? ஏன்னா நம்மளும் கம்பீட் பண்றோம், பங்களாதேஷ், ஈஜிப்ட், இங்க இதெல்லாம் போறது. காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் போகுது. நம்ம தயாரிப்பாளர்களுக்கு எந்த மாதிரி பாதிக்கும்? வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இது இன்னொரு ஒரு பிரச்சனை. ட்ரேட் மேட்டர்ல அவர் என்ன மாதிரி பாலிசி கொண்டுருவாரு? இதை தவிர்த்து எண்ணெய் பாருங்க, ஆல்ரெடி அமெரிக்கா நிறைய எண்ணெய் உற்பத்தி பண்றது, இன்னும் நிறைய எண்ணெய் உற்பத்தி பண்றது. ட்ரம்ப் பிரஷர் பண்றாரு, நீங்க எங்க எண்ணெயும் வாங்குங்க. நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம், சவுதி அரேபியாட்ட இருந்து வாங்குறோம், யுஏஇட்ட இருந்து வாங்குறோம், கத்தாரு, ஈரான். அவர் பிரஷர் போடுவாரு, இன்னும் எங்களோட அதிகமா வாங்குங்க. ஆல்ரெடி கொஞ்சம் அமெரிக்கன் இது வாங்குறோம் அவர் முதல்ல வந்ததுல இருந்து. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சில இஷ்யூகள் இருக்கும். பிளஸ் அவரோட வேர்ல்டு பாலிசி என்ன, இதை வச்சுதான் யோசிக்கிறோம், அது பாதகமா சாதகமா. ஏன்னா ட்ரம்போட இது என்னன்னா அமெரிக்காவை திருப்பி மீண்டும் பிரமாதமாக்கணும், மோடியோட இந்தியாவை பிரமாதமாக்கணும், அதே நேரத்துல இந்தியா வந்து தன்காலே நிக்கணும், சுயசார்பு இந்தியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரலாம். இது எப்படி சமாளிக்க போறோம்? பட் அதே நேரத்துல ட்ரம்ப்புக்கு முதல்ல கவலை வந்து இதுதான், சைனா தான், இந்தியா இல்ல. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா உறவு எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு கண்ணோட்டம். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் கூட கடந்த 3 வருடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலும் ஊழலை எதிர்ப்பேன்னு சொல்லி ஆரம்பிச்ச கட்சி இன்னும் ஊழலுக்கு முன்னோடியா மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலும் பாஜகவுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பார்க்கிறோம் ட்ரம்பினுடைய உலக பாலிசி என்ன, அதை பொருட்டு இந்தியாவும் தன்னை முன்னிலைப்படுத்த, ட்ரம்பும் தன் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்த எந்த மாதிரியான ட்ரேட்ல நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை இரு நாடுகளும் எடுக்க போகிறது அப்படிங்கிறதும், தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து மாற்றம் இருக்குமா இருக்காதா, டெல்லி தலைமை வந்து என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே இந்த எலெக்ஷன்ஸ் முடிவுக்கு பிற்பாடு நம்ம ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதையும், தொடர்ந்து 2026 கூட்டணியை நோக்கி செல்லும் என்பதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.